முனியப்பா, அப்பப்போ இந்த மனுஷன் ஆத்தா வீட்டுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வாங்கி என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த மனுஷனுக்கு நல்ல புத்தியையும் மூளையும் நீதான்ப்பா கொடுக்கணும். முனியாண்டி என்ன மூளை அவரமா பாத்துக்கிட்டு இருக்காரு? அவரை பார்க்க கொடூரமா இருக்குன்னு ஊரை விட்டு ஒதுக்கி ஆத்தங்கரில் உட்கார வச்சிருக்காங்க. இந்தாடி அங்க பாரு, நடுவுல தீ பிடிச்ச மாதிரி பல வருஷமா உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் என்னடா பயப்பட? பிரச்சனை உனக்கு எனக்கு தான். பணம் நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். நீ ஏன் அந்த போய் சொல்லிட்டு இருக்க? போன வாரம் தானே உணவு மாடு வாங்கணும்னு சொல்லி பணம் வாங்கிட்டு வந்தேன். இந்த வாரம் எருமைன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு வருவேன். இந்த வாரம் உனக்கு வாந்தி வகுத்தாலும் சொல்லி வாங்கி அதுல எனக்கு இருக்கு வருது. அதுல உங்க வகையில தான் வரும். அம்மா அப்படி செய்யலாமா? எப்படி இருக்கனா? அப்பா வரதட்சணை கேக்குதுன்னு போலீஸ்ல புடிச்சு ஊத்தணுமா? நல்லா தான் இருக்கு. ஆனா வேண்டாம்டா ராசா. அப்பன் துணை இல்லாம நம்மனால வாழ முடியாது. அப்ப இப்படி சொல்லுவா. எப்படி சொல்லுவா? அப்பா மாடி பெட்டாக்ஸ்ல குத்தி ஆஸ்பத்திரியில கடையில சொல்வா. நல்லா தான் இருக்கு. நல்ல ஐடியாடா. என்னடி சொல்லிட்டற அவனுக்கு? என்ன சொல்லிட்டற? அடிச்சனா ராசா. யோ வேண்டாம் வேண்டாம், அவங்கிட்ட வச்சுக்காத. அவன் ஏன் வகையறா சொல்லிட்டா. ஓ வகையறா என்ன பண்ணுவா? அப்பா பாரு அப்ப ஓயிஸ்டா ராசா நீ போடு. இந்தாடி நான் பெத்ததே எனக்கு எதிரி ஆக்கி விடுறியா நீ? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ இவனை வித்தாவது பணத்தோட வீட்டுக்கு வர நீ. புருஷன் மாடு ஊத்தி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னா இவன் எருமை மாதிரி உள்ள போறான். உங்க அப்பனே கூறுகட்ட பையன் அவனை கத்தாதா. அப்பாடா ஐயோ அதுக்குள்ள நீ ஏன் இங்க வந்த? நான் இன்னும் பணமே வாங்கலையே. அதுவும் இல்லாம நீ மாடு முட்டி ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறேன்னு பொய்ய வேற சொல்லிட்டேன். இப்போ உன்னை பார்த்தா பணம் எப்படியா கிடைக்கும்? நீ இல்லாம வீட்டுல தனியா இருக்க முடியல. பக்கத்து வீட்டுக்காரி எல்லாம் மோர் குடு ஊரா குடு கைமாத்து குடுன்னு உன் புருஷனை கைமாத்த பாக்குறாங்க. மூஞ்சி மனசுக்குள்ள பெரிய சாரஸ் அனுப்பு. உனக்கு என்ன பார்க்காம இருக்க முடியல. அதான் அதுவும் இல்லாம பணம் கிடைக்கிறதுக்கு 2 நாள் ஆகும் எங்க ஆத்தா சொல்லிட்டாயா? ஆகட்டும்டி. அது வரைக்கும் கக்கிசு பாத்துரும்பு மூளை முடுக்கலாச்சு ஒளிஞ்சுக்கு தெரியுறேன். பணம் வந்தவன வந்த மாதிரியே செவரியர் குச்சி ஓடி போயிடுறேன். நீ வாச வழியா பிள்ளைய தூக்கிட்டு வந்துரு. ஏய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏண்டி தட்டுற? காட்டி கொடுக்க பாக்குறியா? நான் எங்க தட்டினேன்? அங்க பாருங்க யாரோ கதை தட்டுறாங்க. ஐயோ அடியே உள்ள விடாம வாசல்ல வச்சு பேசி சீக்கிரம் வரட்டி விடு. என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்ட மாமா. குட்டி பண்ணாடி அவனு சாப்பிட்ட மாமா. அத பாவி மேல ஏறி உட்கார்ந்துட்டாரு. இவன் என்னைக்கு கீழே இறங்குறது, நான் என்னைக்கு எந்திரிச்சு வெளியே போறது? சவாரி வச்சுட்டாங்களே. ஒண்ணும் இல்ல. இல்லங்க பையன் அப்பப்பா அப்பாவை கேக்குறானுங்க. நேரத்துக்கு தான் வந்தா அதுக்குள்ள அவனுக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. மாசம் நீ இப்படித்தான் மாசமானா பணம் கேட்டு சண்டை பிடிச்சிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிற. ஆமாங்க. போன தடவை இதே மாதிரி நீங்க வந்திருந்தீல. ஆமாங்க. அப்ப நானு நைட் ஷோ சினிமாவுக்கு போலான்ட்டு சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன். பாக்குறேன் உன் புருஷன் இன்னொரு பொம்பளை சைக்கிள்ல டபுள்ஸ் படத்துக்கு போறாங்க. அத பண்ணாட எனக்கு சைக்கிளே ஓட தெரியாது. இவன் போடுற பிட்டுல 5 வருஷத்துக்கு ஆணோட பொண்ணு சேராம பொண்ணோட ஆணு சேராம அல்ல கையா அலைய விட்டுறா போல் இருக்க. உன்னதான் பேசி சமாதானம் பண்ணி கூட்டு போறான்னு நினைச்சிட்டு சைக்கிள ஃபாஸ்டா போய் ஓவர் டேக் பண்ணி பார்த்தா கண்ணன் கரையா அவங்கள இருக்க ஒரு பொண்ணு. அப்படின்னா அந்த சரசாத்தா இருப்பா. கரெக்ட் அவ்வளவுதான். நீங்க அடிக்காதீங்க. ஏன் அடிபட்டுடும்ல? யாருக்கு? உங்க காலுக்கு தான். சரி பணம் வர்றதுக்கு எப்படி 2 நாள் ஆகும் போல் இருக்கு. பணம் வந்தோடனே நானே சைக்கிள் கொண்டு வந்துடுறேன். ஆனா நீ ஊருக்கு போலினா ஊர்ல இருக்கிற பொம்பளை எல்லாம் சைக்கிள் டபுள்ஸ் வச்சு சைக்கிள் அசிங்கப்படுத்திட்டு போவேன். மாமா அப்ப நான் போய்தான் ஆகணுங்களா? அப்புறம் இஷ்டம். அப்ப நான் வரேன் மாமா. அம்மா அப்பா உங்க அப்பனுக்கு விதி விட்ட வழிடா. இருந்தா நமக்கு இல்லன்னா சாமிக்கு. நீ வா. வர்ற மாமா. ஐயோ மாமா நீங்க வெளியில வந்தா நான் கதவை சாத்திட்டு போக முடியும். ஏன் எங்க வீட்டுக்கு வேலை சார் தெரியாதா? உன் வேலை பாட்டு போ. அப்ப நான் வர்றேன் மாமா. ஓ பின்னாடி ஆள் அனுப்புறேன். என்னத்துக்கு? எப்படியும் புரிஞ்சு போய் சேர்த்துருவான்ல. என்ன சொல்றீங்க? எவ்வளவு நேரம் அவன் மூச்சு பிடிச்சிருப்பா? யோ அதான் உள்ள இருக்கு தெரிஞ்சு போச்சுல. என்ன மீட்டிக்கு அடியே பாக்கியம் கனவை திறந்து பாதகத்தி செத்துக்கிட்டு தொலைய போறேன். மாமா நீங்க இறங்குங்க. அந்த டபுள்ஸ் மேட்டர் நான் பாத்துக்கிறேன். அந்த கருப்பிய டபுள் செட்டிங் டபுள்ஸ் படமா பார்க்க போறேன். சைக்கிள் ஓடுறானே அந்த ஊர செத்து போடா. என்ன சத்தம்? வந்து என்ன அத வந்தல்ல. அப்பா போய் நீ பசாத கொலகார பாவி. ஏய் நீயா? மச்சான் உங்கட்ட பணம் கேட்டு தொல்லை பண்றான்னு சொல்லி உங்க தங்கச்சி உள்ள வச்சு கொலை பாக்குறாங்க. அந்த ஆளு என்ன மாமா அது? கொலகாரதாப்பா. இந்த அழகான ஹீரோயினை கொலை செய்ய பார்த்தேன். ஆனா இந்த ஹீரோ மாடு ஊத்தி ஹாஸ்பிடல் தானே படுத்துனா எப்படி கரெக்ட் டைம் எம்ஜிஆர் மாதிரி வந்தா? அதானே. ஆமா நீ மட்டும் தானே வந்த? இந்த ஆளு எங்க இருந்து வந்தாரு? இல்லங்க அது வந்து 2 பேரும் ஒரே பஸ்ல தான் அவள வந்திருக்காங்க. இவள முன்னாடி அனுப்பிச்சிட்டு இவன் பஸ் ஸ்டாண்ட் கக்கஸ் கிட்ட உட்கார்ந்து கரெக்ட் டைம் சேவராரி குதிச்சு வர்றான். இதெல்லாம் கலெக்டருக்கு வாழ்க்கப்பட வேண்டிய பொண்ணு. இந்த மாதிரி களவாணி பஸ்ல கொடுத்து பொண்ணுகளை கெடுத்து நான் கலெக்டரா போக வேண்டியது தெரியுமா உனக்கு? இந்த பாரு பாக்கியம், உன் கல்யாணத்து அன்னைக்கே உனக்கு 5 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்துட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் வருஷம் 10 ஏக்கர் விளைச்சல் என்கிட்ட புடிங்கிட்டு போறோம். இனிமே உங்களுக்காக நான் கஷ்டப்பட போறதில்ல. நீங்களாச்சும் உங்க நிலமாச்சு.
இந்த பக்கம் வந்த இந்த மாதிரி திருட்டு போய் முடிக்கிறான் பாரு எல்லாம் நீ கொடுக்கிற சரியான இம்சை கிளம்புங்க எல்லாரும் ஏங்க இனிமே என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஆத்திர வருஷத்துக்கு பணம் வேணும்னா எங்கேயாவது வர முடியும் நாய தூடுடா என்னடா முறைக்கிற நான் முறைக்கானா நான் எப்படி கிடைக்கும்னு யோசனை பண்ணிக்கிட்டு அந்த 5 ஏக்கர் நிலத்துல நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சேன் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தல என் பேர் ரங்கசாமி இல்லன்னு எழுதி வச்சுக்கானீங்க ஏய் முதல்ல அந்த 5 ஏக்கர் எங்க இருக்குன்னு தெரியுமாடா அது தேடி கண்டுபிடிடா எவனாவது பிளாட் போட்டு வித்துற போறான் வைத்தியார பயல ஏண்டி பாக்கியம் அந்த 5 ஏக்கர் நிலம் எங்கடி இருக்கு யாருக்கு தெரியா யாரா நீங்க ஏன் யாராம தலைவர் ஏமா என்னமா இதெல்லாம் ஓய் அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் என் பேர் மீனாட்சி இந்த ஊர்ல எல்லாரும் என்ன மீனு மீனுன்னு கூப்பிடுவாங்க அதனால உன் மீனை மீனு மீனுன்னு கூவி விற்க கூடாதுன்னு சொன்னேன்ல ஏமா மீன் விக்காம வேற எப்படி வைக்க முடியும் நீ எப்படி வேணாலும் வித்துக்கோ என்னமா அநியாயமா இருக்கு காலங்கத்தால வியாபாரத்துக்கு கெடுத்துற போல இருக்கு மீன் விக்காம நான் எப்படி கஞ்சி விக்கிறது ஆ, பிச்சை எடு என்னது பிச்சை எடுக்கிறது ஆமா ஆனா என் பேரை ஏலம் போடக்கூடாது அவளே என்ன ரன்னிங்ல குடிச்சிட்ட ஐயோ மாமா அங்க பாருங்க ஐயோ 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 மீன் விக்க கூடாதுன்னு சொல்றாங்களே நான் எப்படி விக்க போறேன்னு தெரியலையே இவன் மூக்கு சொல்லி மாட்டிட்டான் போல இருக்க ஐயா வாங்கயா இந்த அநியாயத்தை கேளுங்கயா ஐயா சீக்கிரம் ஓடியாங்க என்னடா பிரச்சனைங்க இதென்ன அநியாயமா இருக்கு மீன் விக்க கூடாதுன்னு சொல்றாங்க மீன் விற்க கூடாது ஆமாங்க மாட்டை விற்க கூடாதுனாங்க இப்ப மீனை விற்க கூடாதுன்னா ஜனங்க எதை தந்தீங்கிறது யாரா சொன்னது தலைவிதான் இந்த பொண்ணா ஆமாங்கய்யா சரி புழுகாத அதுக்கு வாய் பேச முடியாது காது வேற கேட்காது வாயி பேசாத பிச்சு உதரும்யா சரி சுமார ஏன் பாப்பா இந்த அக்கா மீன் விற்க கூடாதுன்னு சொன்னாங்களா ஐயோ எங்க அக்கா இல்ல அம்மாவா ஓய் நான் கிண்டலா அம்மா என்ன மாமா பேசுறா நான் நல்லா பேசுவேன்யா நல்லாவே பேசுவேன் சாமிக்கு நேர்த்தி கடனுக்காக நேத்து மௌனம் விரதம் இருந்தா கிண்டலா பண்றீங்க எதுக்குமா நேத்துக்கிறது ஆ, நல்ல புருஷன் கிடைக்கணும்னு பாப்பலா நோட் பண்ணீங்க எப்படி இருக்கு உடச்சு வச்ச தேங்க முடியா காத்தா முக்கா எங்க இன்னொருத்தன் ஓய், ஐயோ, உன் மூஞ்சி நீ நான் போட்டு சைடு மா, பண்ணி மாப்பிள்ளை பாத்துக்கிட்டியா? மைண்ட். பாத்துக்கய்யா? எங்க ஓடுற ஏய், கல்ல எடுங்கடா அடிச்சு வாயாடியா இருக்காளே இப்படி அவன் வந்து புருஷனை மாட்ட போறானோ அட மாமா எப்படி அங்க போய் படுத்துட்டு இருக்காரு நீங்க எதுவும் எழுப்பலையே இல்லையே நல்ல வேலை தப்பிச்சீங்க ஏ எழுப்புனா என்ன ஆகும் என்ன ஆகுமா இப்ப பாருங்க வேடிக்கைய போடடே என்னங்க என்னங்க ஓசி சோத்த தின்னு உடம்பு வளர்த்துக்கிட்டு 10 மணி ஆனாலும் எந்திரிக்கிறதுல எந்திரிங்க எந்திரிச்சு போய் மாமாவை எழுப்புங்க எல்லாத்துக்கும் நான் தான் போகணுமாடே டே, அங்க எங்க போறீங்க இந்த பக்கம் போங்க தூங்குறவன் எழுப்பி எவ்வளவு ஏ சித்தப்ப விடுஞ்சு எந்திரியா அம்மா ஏடா. ஏய் தர்மாசத்துக்கு போய் தொப்புல சுத்தி 16 ஊசி போடுங்க அது நாளைக்கு அடிச்சா தாயா போடுவாங்க எல்லாம் ஒரே கேஸ் தான் போடா ஐயோ என்னப்பா, சீக்கிரம் வாங்க என்னது நான் குளிக்கிறத உள்ள இருந்து எவரோ எட்டி பாக்குறான் என்னமா என்னாச்சு கல்லால அடிக்கிறான் ஏய் போடா பாரு எவன்டா வேண்டா வெளிய வாடா டேய் ஏண்டா எங்க வீட்டு புள்ள மலைய கல்லு போடுறா நீ இப்ப நான் குளிக்கிற ஏன் மேல கல்லு போடுறா பேச்சு வார்த்தை நடக்கும்போது பானை ஏண்டா உடைக்க அடிச்சு தட்டி மூடி இருக்குல்ல பானை அப்புறம் வெளியில வர அப்ப யார் உடைச்சா? நானா போட நீ ஏன் உடைச்ச நீ மட்டும் அவர் நல்ல வருவாங்களான்னு பாக்குறியா அதுக்கு நான் சும்மா இருந்தேன்னா கிளவ வாய திறக்கிறான் பாரு அந்த பொண்ணு தப்பா நினைக்கும்ல என் வேர்த்து காட்ட விடாம காட்ட உன் விடாம வீட்டு அங்க போய் காட்டு போ ஏய் ஏய், நீ நீ போய் சவுண்ட் காட்டு. ஜாஸ்தி ஓட்டா நீ போடா முன்னாடி உள்ள இருக்க பழசாலியா இருக்கா மூக்குல ஆள் பழசாலி அப்ப நமக்கு இங்க என்ன வேலை கிளம்பு வா, போலாம், வா. அண்ணே சித்தப்பா என்ன இதுக்கெல்லாம் போய் பயப்படுறீங்க ஐயோ அடிக்கிறானேமா அடிச்சாலும் பரவாயில்ல யாருன்னு பாருங்க அப்ப கெஞ்சி கேப்பமா கெஞ்சறது நம்மளுக்கு கை வந்துங்களே சார் சார் எங்க ஊர்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது சார் ஊரு விட்டு ஊரு விட்டு பண்றது அதிகம் சார் நம்மளாம் ஒரு உள்ள நாள் போய் பத்தி வெளிய வாங்க யாரு இங்க பாத்தமா இருக்கு யாத்தி மச்சான் ஏமாப்ல உங்களுக்கு அவளுக்கு முதுகு தேய்க்கிறதுக்கு ரைட் இருக்கு நீ ஓபனா டீல் பண்ண வேண்டியதானே அம்மா உங்க வீட்டுக்காரரு தெரியுதுல்ல அப்புறம் என்ன பஞ்சாயத்து வேண்டி கிடக்கு போங்க போய் உங்க வேலையை பாருங்க கிளம்புங்க அடி சித்தப்பு உன்னால மூச்சு பத்தோட மிச்சம் ஒரு 50 என்னங்க இது? என்ன கல்யாணம் ஆகி 2 பிள்ளைக்கு தகப்ப சரி நீ உன் பொண்டாட்டி மேல கல்லு எல்லாம் போட்டிருக்கிய ஏன் போட்டனே ஆ. ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து கல்லு போட்டல ஆ. அந்த சிரிக்கி வேற ஆள் நினைச்சுக்கிட்டு பின்னால வந்து போரை புத்தி விறகு கட்டி எடுத்து மண்டைய உடைச்சுட்டா ஐயோ ஆள் தெரியாதுல்ல அதுக்கப்புறம் நான் தான் தெரிஞ்சுக்கு பின்னாலதான் ஆஸ்பத்திரி கூட்டு போடல அதுக்கப்புறம் தான் அடியே ஓவர் ஐயா ஃபேமிலி லைஃப் ரொம்ப ரிஸ்கா இருக்கும் போல இருக்கு ஆமா செத்து போய் தெரிஞ்சுதான் பொண்டாட்டி முன்னாடி சாப்பிடுச்சியா ஏய், அது இயற்கை மரணம்டா குடும்பமா இது ஒரு நல்லது சொல்றாங்க அடுத்த செகண்டே கெட்டது சொல்றாங்க சே ஏ பாக்கியா அடியே பாக்கியா என்ன
எங்கடி நம்ம டாக்டர்? யாரு? அதான் நம்ம புள்ளதான். ஐயா, என் தம்பி வக்கீலுக்கு படிச்சானது உனக்கு பத்திக்கிட்டாங்க. என்னடி இது வீட்டுக்குள்ள பார்த்தா தீய நெருப்புங்கறாங்க, உன் வாயில பத்திக்கிட்டு வருது, நல்ல வார்த்தையே வராதா? அவ்வளவு பயம் இருந்தா நட நம்ம வீட்டுக்கு போவோம். ஆரம்பிச்சாயா? உன்னா வா போலான்றாயா? ஓடியா இருக்கு. டாக்டர் டாக்டர். யார் மாப்பிள்ள டாக்டர்? அதான் மச்சான் என் மவன். ஓ, படிச்சா டாக்டருக்கு தான் படிப்பானா, இல்லையேன்னு படிக்க மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அப்ப சாகர வரைக்கும் ஒத்த கால்ல தான் நிக்கணும். அப்ப சும்மா இருப்பு. டாக்டர் என்னப்பா கூப்பிட்டியா? அப்ப 100 கிராம் இடக்கல் மாதிரி இருக்கா, இவன் தான் டாக்டர். அப்ப ஆளை பார்த்து இடப்படாத, பயங்கரமான ஆளு என் மவன். ஏண்டா மவனே, படிச்சு என்ன வேலைக்கு போற? டாக்டர் வேலைக்கு தானே? அட போப்பா, படிப்பெல்லாம் சுத்தம் வேஸ்ட். நான் எருமை மாடு வாங்கி மேய்ச்சி பால் கந்து வித்தாலும் காசு கிடைக்கும். நீ படிக்கவும் இல்ல, மாடு மேய்க்கவும் இல்ல, மாமா வீட்டுல உட்காந்து ஓசி தொத்தினிட்டு இருக்கு. வெரி கூல். பிள்ளையா நீ ஆத்தா மாதிரியே வந்திருக்க. Useless fellow. ஏண்டி பிள்ளைய பக்கத்துனா குரங்க பத்தி அனுப்பியிருக்கேன். எப்படி எங்க ட்ரைனிங்? அது எங்க பிளட்டியா? பிளட்டா? அப்ப குரங்கு குடும்பம். நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றும் நடக்குது கிது. லல்லலா, லல்லலல்லலா, லல்லலா. யோ, என்னம்மா? நீ என்ன நினைச்சுதானே பாடுன? ஒண்ணு நினைச்சதுக்கு பாரு, என் பொண்டாட்டி நினைச்சு பாடுறமா. அப்போ நீ என்ன நினைச்சு பாடல? ஏன் எங்களை எல்லாம் பார்த்தா பாடணும்னு தோணலையோ? ஏத்தா இப்ப பாட சொல்லி அடிச்சியா இல்ல பாடக்கூடாதுன்னு அடிச்சியா? பாடணும் தான் அடிச்சேன். இன்னொரு தடவை பாடும்போது லேட்டஸ்ட் பாட்டா பாடு. அடி எளவு மவளை. எங்கிட்டு எங்கிட்டு இங்கிட்டு தான் இங்கிட்டு. எங்களுக்கு தெரியும். ஆத்தடி மொல்லம்மா. என்ன எப்படி கிளம்பிட்டாளுங்க? லேட்டஸ்ட் பாட்டா கேக்குது. ஒரு மார்க்கமா தாப்பா அலையிறாளுங்க. இஞ்சி எடுப்பாளாகி, மஞ்ச ஜவப்பாளாகி, கள்ள சிரிப்பழகி, மறக்க மனம் கூடுதில்லையே. யோ, இங்க வாயா. நானாமா? என்னம்மா? இப்ப யார பாத்தியா இஞ்சி இடுப்பழகின்னு பாடுன? உன் இடுப்ப பத்தி தாமா பாடுனேன், உன்னை பத்தி தான் பாடுனேன். அடியா அடியா, இவளையா தக்காளத்தை எப்படி நீ புருஷனை கையில அடிச்சா? இப்படி அடிக்கிறவ கைய உடைச்சு அடுப்புல வச்சு வந்து தட்டுவானே. புருஷனுக்கு வீட்ல ஒழுங்கா சோறு போட்டு வச்சிருந்தீனா அவன் எதுக்கு நீ முச்சந்தில உட்கார்ந்து பக்கமா கையா புருஷனுக்கு சோறு போடலாம்ங்கறது நீ வந்து பாத்தியாடி? தெருவுல போற சண்டை பாரு கட்டி வந்தாங்க மாதிரி. அந்த புள்ள கூப்பிடுடா, என்ன என்னடா? ஏமா ஊர் பொம்பளைங்கலாம் சண்டை போற? அட மாலா டேய் வெட்ட போனே மாட்டிட்டாடி. பாக்கியம் அவன் பேச்ச கேட்காத. குடும்பத்தை பிடிச்சத பாக்குறான். இங்க பாரு, அவன மேல அடி சிரிக்கி கம்போட வரானே. ஐயா உங்க அண்ணனை மீறி போறான், அடி வாங்கி சாக போறோம். நல்ல கருத்து போகும்போது ஒப்பார வச்சுக்கிட்டு. அடியே பாக்கியம், உங்க அண்ணன்காரன் நினைச்சா தான் எனக்கு ரொம்ப அரட்டியா இருக்கு. ஏன் மாப்பிள்ள பயப்படுற? நீ ஏன் பயப்படுற? ஒக்கால நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? உள்ளவா எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போறா பாரு. மச்சான் எந்த எதிர்பார்த்தாலும் கெடுத்துருவேன்னு சொல்ல வந்தேன். என்ன பாக்கியம்? ஆஹா 10 புள்ள பத்தாலும் பட்டு செலல என் பொண்டாட்டி வாயை பழிச்சு. பொத்திக்கிட்டு வாயா. இந்தாயா, நல்லா தின்னுட்டு மலமாடு மாதிரி மல்லாந்து படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி வந்து கூட மாட கீரை ஆஞ்சு கொடுக்கறது? மலமாடா? அடியே நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. ஏன்னா உன் வீட்டுல வந்து உட்காந்துருக்கல, அதனால மலமாடும். என்னடா? வீட்டுல வடை பைசா தருங்கம்மா. நம்ம வீட்டுல செய்யுமா? பக்கத்து வீட்டுல அவங்க அப்பாவுக்கு தேவசம். அப்புறம் நம்ம அப்பாக்கு எப்பமா தருவாங்க? வெள்ளிக்கிழமை எதுவுமே என்ன பேச்சு பேசுற பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன மாமனா மச்சானா எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டு என்னடாச்சு? அது இல்ல மாமா, நமக்கு தான் சொந்தமா வீடு இருக்குது. சொன்ன இல்லாம எத்தனை நாள் தான் இங்க இருக்கணும்னு கேட்டதுக்கு அடிக்க ஓட்டியா வேணுமா? சிறுசுங்களுக்கு இருக்கிற சூடு சோறன பெருசுங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. போ 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 போய் விளையாடு போ. சரியான காட்டம். என்னங்க கூப்பிட்டீங்க? என்னங்க? இல்லையா பாக்கியம்? டேய் எழுத சொன்ன மேல என்ன பாத்துக்கிட்டு இருக்கு பைபிள்ல? அப்பா தகராறுக்கு சின்னதா போறத பெரியதா போறத யோசிச்சுட்டு இருக்கப்பா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா அப்ப நீ இருக்கு? சொல்லு. நான் சொல்லவா? அதாவது சின்ன தகராறுனா சின்ன ரா போடு, பெரிய தகராறுனா பெரிய ரா போடு. டேய் உன் பரம்பரைக்கே படிப்பு வாசனை கிடையாது. இந்த லட்சணத்துல பையனுக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்குறியாக்கோ? டேய் இன்னும் எக்ஸ்ட்ரா 10 கொட்டு கூட கொட்டிட்டு போ. என் பரம்பரை பத்தி பேசுற பல்ல கடிச்சு முழுங்கி விடுவேன். பொல்லாத பரம்பரை, பீத்த பரம்பரை. என்ன தடி கண்ட என் பரம்பரையில? பின்ன என்னயா, என்ன கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ நல்ல துணிமணியா கட்ட ஆரம்பிச்ச. அதுக்கு முன்னால காக்கி டவுசர்ல பச்சை ஒட்டு சிவப்பு ஒட்டுன்னு ஒட்டு ஒட்டா போட்டுக்கிட்டு திரிஞ்ச. அதையாச்சும் போட்டு திரிஞ்சப்பல அடிச்சு போல. என்ன அடிக்க கை வாங்கிட்டியா? இருவனாட்டே ஏமா கட்டின புருஷனை புள்ளை விட்டு அடிக்க வச்சிட்டு இருக்க? பாவம் இல்ல அவரு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதை கேட்கறதுக்கு நீ யாரா? எடுத்த பையன் மகனே. எது எடுபட்ட வயலா? ஏன்னா என் பொண்டாட்டி அடிக்க வர்ற? என் பொண்டாட்டி நான் 1000 அடி வாங்க வேண்டாம். ஆனா என் பொண்டாட்டி எப்படி அடிக்க? ஐயோ நான் அடிக்க வரலீங்க. உங்க சத்தம் ரோட்டு கேக்குது. பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்ல? நீ பப்ளிக்கா? ஆமா
சரி அதை விடுங்க அப்படின்னு உங்களுக்கு தகராறு தகராறுல தகராறு இருச்சாப்பல என் பிள்ளை தகராறுக்கு சின்னரா போடணுமா பெரியரா போடணுமான்னு கேட்டுக்கிட்டான் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீ தகராறுக்கு வந்துட்ட அப்படின்னு தப்பா கேட்டாம தகராறு ஏன் சொல்றீங்க நீங்க சண்டைன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதானே சண்டை சின்னனா போறதா பெரியனா போறதா அட கூறுகட்ட பையன் அவனே திரும்ப திரும்ப அதே கேட்டு தொலைக்காதடா. ஏய், அவன் தப்பு பண்ணா அவனை திட்டு என்ன ஏண்டி திட்டுற அவன பெத்ததுக்கு ஒண்ணு தானே திட்டணும். நிப்பாட்டுங்க அற்புதமான கேள்வி கேட்டிருக்காம 2 வருஷம் நல்ல பிள்ளை பெற்றிருக்கீங்க அவனை போய் திட்டுறீங்களே தம்பி இங்க வா தம்பி சின்ன சண்டைனா சின்னனா போடு பெரிய சண்டைனா பெரியனா போடு அகையோடு அண்ணே கொஞ்சம் இப்படி வாங்க எதுக்கு கொஞ்சம் வாங்க எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க ஏடா, இந்த குடும்பத்துல ஏற்கனவே சண்டைக்காரா இருக்கு